தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. கடைக்கோடி மனிதருக்கும் நல்வாழ்வு. 5000 ஏரி குளங்கள் புனரமைப்பிற்காக ரூபாய் 500 கோடி ஒதுக்கீடு. சீனிவாசன், உங்கள் பார்வை, உங்கள் கருத்து. பாஜக அதிமுக இந்த போட்டியை எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல, அதாவது ஒரு யாத்திரை போயிட்டா தமிழ்நாட்டுல உடனே மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற கருத்தெல்லாம் தமிழ்நாட்டுல நிச்சயமா நல்ல இல்ல. நிலவரம்ன்றது வேற. என்னன்னா, பாஜகவினுடைய மத்திய அரசினுடைய செயல்பாடுகளில் தமிழ்நாடு எந்த அளவிற்கு முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறது தான் மக்களுடைய பார்வையா இருக்கும். அப்ப தமிழ்நாட்டுல பாஜகவினுடைய செயல்பாடுகளில் மிகுந்த அதிருப்தி இருக்குது. இவங்க ஒரு யாத்திரை போயிட்டாங்க அல்லது ஒரு மிரட்டல் அரசியல் பண்ணுவாங்க. 27ஆம் தேதி எங்களோட கூட்டணி பேச வரலன்னா 4 மணிக்கு என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்ற அந்த மிரட்டல் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ரசிக்கல. அதனால இவங்க அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் பேசுகின்ற இந்த பேச்செல்லாம் மக்கள் இது வாக்கா மாறுமான்னா அவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். அதனால இது இன்றைக்கு கள யதார்த்தம்ன்றது திமுகவினுடைய கடந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டிற்கு எந்த அதிசயத்தையும் அவங்க நடத்திரல. பாஜகவுடைய முழு எதிர் அரசியலை அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்களே தவிர, மாநில உரிமைன்ற பேர்ல ஒரு மிகப்பெரிய நாடகத்தை தான் அவங்க நடத்துறாங்களே தவிர தமிழக மக்களுக்கு தேவையை என்னன்றதை உணராத ஒரு அரசாகத்தான் இருக்குது. அதனால இந்த கருத்து கணிப்பு திமுகவிற்கு மிகப்பெரிய அளவுல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து அதிமுகவிற்கு பாஜகவிற்கு இணையா நீங்க இந்த கருத்து கணிப்பை இந்த நிறுவனம் அமைச்சது மிகவும் வருத்தமும் கண்டனத்தையும் தான் நம்ம தெரிவிக்க முடியும். ஏன்னா இது கருத்து கணிப்பே இல்ல, இது ஒரு கருத்து திணிப்புங்கிறதா என்னுடைய பார்வை. நன்றி. பொதுவாக கருத்து கணிப்பு குறித்து எம்ஜிஆரையும் அண்ணாமலையும் தயவு செஞ்சு ஒப்பிட்டா பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிற ஓட்டு போயிருங்க. அது என்னுடைய எச்சரிக்கை. சரி, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கருத்து கணிப்பு பத்தி பேசுறதுல இருக்கிற சிக்கல் அப்படின்றது ஷியாம் அவர்கள் சொன்ன மாதிரி களத்துல தேர்தலுக்கு பிறகு பேசுறப்பதான் அது வலு சேர்த்து இருக்கிறதா அல்லது அது பின்னடைவா இருக்குதான்றதெல்லாம் அப்பதான் பேச முடியும். ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுவேன். இதுவரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தேர்தல்ல அதிமுக 37 இவங்களுக்கு 38 கொடுத்திருக்காங்க இல்லையா? சரி, இந்த முறை முழுசா பாஜக கொடுப்பாங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம். தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. கடைக்கோடி மனிதருக்கும் நல்வாழ்வு. 5000 ஏரி குளங்கள் புனரமைப்பிற்காக ரூபாய் 500 கோடி ஒதுக்கீடு.